கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக நாம் இணைந்து கர்த்தருடைய நாமத்தில் ஒருமித்து இந்த காலவேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் ஆதியாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். அந்த வேதம் சொல்லுகிறது, நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காப்பேன். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காக்கிற ஒரு தெய்வம். எவ்வளோ அருமையான ஒரு தேவனுடைய வார்த்தை இந்த கால வேளையில். நீ எங்கே போகிறாய் அங்கெல்லாம் நான் கூட வந்து உன்னை காப்பேன். இந்த உலகத்தில் யாராவது அது செய்ய முடியுமா? 3 அடுக்கு 4 அடுக்கு பாதுகாப்புடைய அதிகாரிகள் தலைவர்களையே தீவிரவாதிகள் போட்டு தள்ளி விடுகிறாங்க. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ அருமையான தன்னுடைய பிள்ளைகளுக்கு, தம்மை விசுவாசிக்கிற தன்னை ஏற்றுக்கொண்ட தேவ ஜனத்திற்கு ஒரு பெரும் பாக்கியத்தை கொடுக்கிறார். நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காக்கிற ஒரு தெய்வம். இந்த கால வேளையில் இந்த இடத்துக்கு போகும்போது, இந்த இடத்துக்கு போனால் அல்ல இந்த இடத்துக்கு பிள்ளைகள் படிக்க போனால், இந்த இடத்துல என் பிள்ளைகள் வேலைக்கு போனால் அவன் எவ்வளவு நெருக்கம் பிரச்சனை, பயப்படாதே. எந்த இடத்திலும் தேவன் அந்த பிள்ளைகளோடு, உன்னோடு, உன் குடும்பத்தோடு கூட போகிற ஒரு தேவன் இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம். இந்த வார்த்தை யார் விசுவாசித்து, எஸ் என் தேவன் இந்த வார்த்தை இது மாறாது, இது தேவ வார்த்தை, மனிதன் ஒருவன் சொன்ன வார்த்தை அல்ல, ஒரு தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை அல்ல, கர்த்தர் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை. நான் உன்னோடு இருந்து நீ போகிற இடமெல்லாம் உன்னை காக்குவேன். இந்த கால வேளையில் நம்முடைய இருதயத்தை தைரியப்படுத்திக்கொள். நான் விசுவாசித்திர, நான் ஏற்றுக்கொண்ட கர்த்தர் நான் போகிற இடமெல்லாம், ஆமேன், நான் போகிற வேலைக்கு போனாலும், யாத்திரையில் போனாலும், படிக்க போனாலும், எதற்காக பிஸ்னஸ் தொழில் எந்தெந்த இடத்துக்கு நீ போகிறாயோ அந்த போகிற இடமெல்லாம் நமக்கு எதிராளிகள் இருக்கின்ற அர்த்தம் அல்லவா? எந்த இடத்துல போனாலும் நம்மை தொடருகிற சக்திகள் நமக்கு எதிராக இருக்கிறது அர்த்தம் அல்லவா? பயப்படாதே தேவ பிள்ளை, கர்த்தர் நம்மை காக்கிற தேவன் நம்மோடு வருகிறார். ஹல்லேலூயா. இந்நாள் வரை பட்டு போகாதது, இந்நாள் வரை விழுந்து போகாதது, எதிரிகள் இல்லாததினால் அல்ல, மாறாக கர்த்தர் நம்மோடு வருவதினால், நம்மை காக்கிற தேவன் நம்மோடு வருவதினால். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஒன்று கூட விசுவாசித்து அதை உறுதிப்படுத்தி கொள்வோம். ஆண்டவரே, நீ என்னோடு வருவதற்காய் நன்றி. இந்த இடத்தை நான் கடந்து போகிறேன், இந்த வேலைக்கு கடந்து போகிறேன், இந்த தொழிலுக்கு, இந்த பிசினஸ்க்கு நான் கடந்து போகிறேன். ஆண்டவரே, நீ என்னோடு வருவதற்காய் நன்றி என்று சொல்லி ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிப்போம். கர்த்தரமே காக்கிற கர்த்தருக்கு ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தையை கேட்ட எல்லா தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறேன். யார் யார் இந்த வார்த்தையை நம்பி ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போகிறேன் என்று சொல்லி உம்மை அழைத்து கடந்து போகிறார்கள் ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பாதுகாப்பு கூட இருந்து, தேவனே கூட நன்று அவர்களை காக்கிற தேவனாயிருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, ஆசீர்வதியும், அற்புதங்களை எதிர்பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உன்னோடு கூட வந்து உன்னை காக்கிற கர்த்தர். God bless you. Praise the Lord.